உடைந்து போன பொருட்களை வீட்டிலே வைத்திருக்க கூடாது. பின்னமாயிடுது அப்படின்னு சொல்றா இல்லையா, ஒரு பொருள் உடைஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னால் அது எத்தனை மதிப்புமிக்க பொருளாக இருந்தாலும் சரி, நாங்க அவர் நினைவா வச்சிருக்கோம். வீட்டுல நாங்க எங்க காலத்துல பரம்பரையா ஒரு ஜாடி வச்சிருந்தோம், பீங்கான் ஜாடி. இன்னைக்கு இந்த காலத்துல பீங்கானையே பார்க்க முடியல, அந்த மூடி உடைஞ்சிருச்சு, இல்ல அதனுடைய மொனை அந்த ஜாடியில மேல அந்த வாய்ப்பகுதி லேசா உடைஞ்சிருச்சுன்னு சொன்னா, உடைந்து போயிடுச்சு அப்படின்னு சொன்னாலே அது எத்தனை பழமை வாய்ந்த பொருளாக இருந்தாலும் அதனை நிச்சயமாக வீட்டிலே வைத்திருக்க கூடாது. ஏன்னா பழமையான பொருட்கள் அப்படின்னு சொன்னாலே அங்க சனியினுடைய ஆதிக்கம்ங்கிறது இருக்கும். அதிலும் அது உடைந்த பொருள் அப்படின்னு சொல்லிட்டா, அந்த பொருள் பின்னமாயிடுச்சுன்னு சொன்னா முழுக்க முழுக்க அது சனியினுடைய ஆதிக்கத்தை பெற்ற பொருளாகத்தான் இருக்கும். இந்த முகம் பார்க்கிற கண்ணாடி லேசாக விரிசல் விட்டு இருந்தாலும் சரி, அல்லது பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ரசம் லேசா போயிடுச்சுன்னா கூட அந்த கண்ணாடியில ஃப்ரண்ட்ல பார்த்தா கருப்பு கருப்பா புள்ளியா வந்திருக்கும். அந்த கண்ணாடியையும் வீட்டை விட்டு அப்புறப்படுத்தி விட வேண்டும். புதிய கண்ணாடி தான் வீட்டுல வச்சிருக்கணும். டெய்லி நம்ம முகத்தை அந்த முகம் பார்க்கிற கண்ணாடியில முகம் பார்க்கிறோம்னு சொன்னா அதுவே கிட்டத்தட்ட ஒரு குலதெய்வ வழிபாட்டிற்கு சமானம்னு சொல்லியிருப்போம். ஏன்னா இந்த குலதெய்வத்தினுடைய அம்சமானது நம்முடைய முகத்திலே இருக்கும். என்றைக்குமே நமக்கு குலதெய்வம் தெரியலனா கூட ஒரு முகம் பார்க்கிற கண்ணாடியை கொண்டு போய் நம்ம வீட்டு பூஜை ரூம்ல வச்சு டெய்லி நமஸ்காரம் பண்ணி வாங்கோ அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லி இருப்போம் ஏற்கனவே. இது எதற்காக அப்படின்னு சொன்னா, அந்த கண்ணாடியில் கூட நம்முடைய குலதெய்வத்தை நாம் தரிசிக்க முடியுங்கிறதுக்காகத்தான். ஆக முகம் பார்க்கிற கண்ணாடியும் புதியதாக இருக்க வேண்டும்.